2 mm glass. Design sheet. Any design. 3 designs. I choose one design. This design. Choose. Glass. First design sheet. டிசைன் ஷீட் எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கிளாஸ்ல வந்து நம்ம டிசைனை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும். நமக்கு இதுல டிசைன்ஸ் நமக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அதை மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கணும். இப்ப வந்து சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம இப்ப இந்த டிசைன் மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். First of all, fish design in outline. Next, the leaf இந்த fish tank உள்ள வந்து செடி எல்லாம் இருக்கு. அதனால அத வந்து இந்த செடியோட டிசைன்ஸ் வந்து நமக்கு வேணும்.
டிசைன் ஃபுல்லா வந்து நமக்கு தேவைப்படுற டிசைன்ஸ் வந்துட்டு நம்ம ஃபுல்லா நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் தெரியும். இந்த டிசைன்ஸ் வந்து கிளாஸ் கலர்ல அவுட்லைன், கிளாஸ் கலர் அவுட்லைன். இந்த கிளாஸ் அவுட்லைன் வந்து நமக்கு எந்தெந்த இடத்துல நம்ம கிளாஸ் கலர் ஃபில் பண்ண போறோமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம இந்த கிளாஸ் அவுட்லைனர் வச்சு நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம ஃபில் பண்ணணும்னா அவுட்லைன் வந்து இந்த சிடி மார்க்கர் அவுட்லைன் மேலேயே வந்து நம்ம இந்த அவுட்லைன் வந்து நம்ம போடணும். இப்ப எதுக்கு போடணும்னா இந்த லீஃப் இருக்கு, இந்த லீஃப்ஸ்க்கு மட்டும் நம்ம இப்ப அவுட்லைன் போடணும். இந்த ஃபிஷ் ரெண்டுக்கும் வந்து நம்ம மோல்டிட் வச்சு நம்ம மியூரல் ஒர்க் பண்ணணும். அதனால வந்து நம்ம லீஃப் மட்டும் நம்ம இப்ப அவுட்லைன் போடணும். ஒரே ஸ்ட்ரோக்கா வரணும், அங்கங்க நிக்காம ஒரே இதா வரணும். அதனால வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டா வரும். இடையில வந்து உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து நீங்க அதை துடைக்க வேணாம். அது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அது சும்மா இந்த நெயில் வச்சு நல்லா இது பண்ணீங்கன்னா அந்த அந்த இடம் மட்டும் வந்து நீங்க அது காயறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க அதை போட்டு ஏதாவது கை வச்சு ஏதாவது பண்ணீங்கன்னா அது ஃபுல்லாவே வந்து இதாகும், கொலாப்ஸ் ஆயிடும் அந்த இடம் ஃபுல்லா. அதனால வந்து பார்த்து பொறுமையா வந்து அவுட்லைன் எடுக்கணும். நிப்ல வந்து கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் கிளாத் வச்சு நம்ம தொடச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம போட ஆரம்பிக்கும். அப்படியே ஒரே ஸ்ட்ரோக்கா கொண்டு வரணும். அப்பதான் வந்து எந்த இடத்துலயும் மிஸ்டேக் ஆகாம வரும். இப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி எண்டு எங்க முடியுதோ அங்க கொண்டு வந்துதான் உங்க கையை எடுக்கணும். அப்பதான் வந்து ஒரே ஸ்ட்ரோக்கா ஒரே ஒரே லைன் கொண்டு வரும். இப்ப நிப்பாட்டி எடுத்தீங்கன்னா அங்கங்க வந்துட்டு நமக்கு அவுட்லைன் வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்காது. சென்டரா இருக்கிற லீவ்ஸ் வந்து நம்ம இந்த ஃபிஷ்ஷை தவிர நம்ம அவுட்லைன் எடுக்கணும். கிளாஸ் அவுட்லைனர்ல இதே வந்து கிளாஸ் அவுட்லைனர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. கோன் அவுட்லைனர்ல
பிளாக் யூஸ் பண்ணலாம். இப்ப நமக்கு தேவை இடத்துல மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்ப கிளாஸ் அவுட்லைன் வச்சு கிளாஸ் எங்கெங்க நமக்கு அவுட்லைன் தேவையோ அந்த இடம் மட்டும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இது ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து 15 மினிட்ஸ்னா 10 மினிட்ஸ்ல வந்து இது ட்ரை ஆகும். இது ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும். இது ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கிளாஸ் கலர் ஃபில் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் இது ட்ரை ஆகாம நீங்க பண்ணினீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் கலர் நீங்க கொடுக்கும்போது இந்த பிளாக்கும் அந்த கிளாஸ் கலரும் மிக்ஸ் ஆகி ஷேட் வந்து நமக்கு வேரியேஷனா தெரியும். அதனால வந்து நம்ம ஃபுல்லா ட்ரை ஆகணும். இப்போ வந்து பாருங்க, இது வந்து நமக்கு ஃபுல்லா ட்ரை ஆயிருக்கு. இப்படி கை வச்சு பாருங்க, ஃபுல்லாவே ட்ரை ஆயிருக்கு. இந்த ட்ரை ஆனதுல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் வந்து திருப்பிங். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் எடுக்கணும். டிசைன் ஷீட் வச்சு அவுட்லைன் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ் அவுட்லைன் வச்சு அவுட்லைன் வந்து நமக்கு டிரா பண்ணணும். அது நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம கிளாஸை திருப்பிக்கணும். அவுட்லைன் எடுத்த சைடு இல்லாம ஃப்ரண்ட் சைடுல வந்து நமக்கு ஃபிஷ்ஷோட அவுட்லைன் வந்து நமக்கு தெரியும். இந்த ஃபிஷ்ஷோட அவுட்லைன் தெரியும். இது வந்து என்ன பண்ண ஃபிஷ்ஷுக்கு என்ன பண்றோம்னா மோல்டிட். இந்த மோல்டிட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபிஷ்ஷோட ஷேப் வந்து நம்ம இதுல கொண்டு வரணும். எப்படின்னா இந்த மோல்டிட் பாக்கெட்ல இந்த மாதிரி ரெண்டு இருக்கும். வந்து கிரே கலர் மாதிரி ஒரு ஷேட் இருக்கும். பியூர் ஒயிட் ஷேட். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் இது வந்து ட்ரை ஆகாது, எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து ட்ரை ஆகாது, எப்பயுமே நமக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கும். இதுவே வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 to 15 மினிட்ஸ்ல வந்து ட்ரை ஆயிடும். அது நீங்க எந்த இதுவுமே பண்ண முடியாது, அது வேஸ்ட் தான். அதனால வந்து இதை யூஸ் பண்ணும்போது ஃபேன் போடாம யூஸ் பண்ணணும். ஃபேன் கடியில வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இது நமக்கு தேவைன்ற அளவு மட்டும் சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணணும். இது ரெண்டுமே வந்து ஒரே அளவுல எடுக்கணும். டல்கம் பவுடர் இது வந்து இந்த மோல்டிட்ல யூஸ் பண்ணக்கூடாது. பவுடர் கையில மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது ஏன்னா கையில வந்து அது ஒட்டும். அதனால வந்து அது கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக நம்ம அந்த மோல்டிட் கூட யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மோல்டிட்ல மிக்ஸ் பண்ணாம நம்ம கையில மட்டும்தான் நம்ம அதை இது பண்ணிக்கணும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். அதாவது
அந்த ஒயிட் கலரும் அந்த கிரே கலர் இதுவும் வந்து மிக்ஸ் ஆகி அது ஒரு ஆஃப் ஒயிட் ஷேட் வரும். அந்த ஷேட் வர வரைக்கும் நல்ல ஒரு இதா கொடுக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாருங்க, இவ்வளோ இந்த ஒரு ஆஃப் ஒயிட் கலர் ஷேட் வரும். நான் இந்த ஷேட் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இதை வந்து மொத்தமா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது ட்ரை ஆயிடும். அப்புறம் அது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம அவுட்லைன் எடுத்த சைடு இந்த சைடு, அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம மியூரல் ஒர்க், அதாவது இந்த ரெண்டு ஃபிஷ்ஷும் வந்து நம்ம மியூரல் ஒர்க் பண்ணணும். ஃபெவிகால் A+ அதை யூஸ் பண்ணி நம்ம இதை பேஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து மாதிரி ஒரு சின்ன உருண்டையா எடுத்து இங்க வந்து A+ கம் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன உருண்டையா எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதோட லிப்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஷ்ஷுக்கு இருக்கிற லிப்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணணும், இந்த மாதிரி உருண்டையா சின்னதா எடுத்து அதை வந்து ஒன் சைடு மட்டும் இப்படி தேய்ச்சிட்டா இந்த ஷேப் கிடைக்கும். இதை வந்து இதுக்கு வந்து டூத் பிக் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த டூத் பிக் யூஸ் பண்றோம். மேல இருக்கிற லிப்ஸ் போட்டாச்சு, லிப்ஸோட இது போட்டாச்சு. செகண்ட் ஒன் இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து லிப்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த சைஸ் பால் எடுத்துட்டு இது சென்டரா வச்சுட்டு இது வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இது எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னா, நம்ம இந்த அவுட்லைன் இருக்கிற மாதிரி அவுட்லைன் இருக்கிற வரைக்கும் அப்படியே ப்ரெஸ் பண்ணணும். இந்த மீனோட ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். சார் இது வந்து நீங்க லைனர் சைடுல ஓட்டுறீங்களா இல்ல பேக் சைடுல ஓட்டுறீங்களா சார்? மீனோட பாடி ஷேப் வந்து நமக்கு இப்ப கிடைச்சிச்சு.
இப்ப டல்கம் பவுடர் கொஞ்சமா எடுத்துட்டு நம்ம இது மேல மட்டும் அப்படியே கொஞ்சமா லேசா மெர்ஜ் பண்ணிடணும். எதுக்காகனா நம்ம கரெக்டா ஒரே ஈவனா நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். நம்ம அந்த டல்கம் பவுடர் வச்சு மெர்ஜ் பண்ணி விட்டா அது ஒரே அந்த சர்ஃபேஸ் வந்து ஒரே ஃபிளாட்டா ஃபீல் ஆகும். அதாவது ஏத்த இறக்கம் இல்லாம அந்த ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டெய்லு. அதே மாதிரி கையில ஒட்டுச்சுன்னா கொஞ்சமா டல்கம் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உருண்டையா எடுத்துட்டு ஒன் சைடு மட்டும் நம்ம இப்படி தேய்க்கணும். ஃபெவிகால் A+ இதுதான் யூஸ் பண்ணும். இந்த ஷேப் அப்படியே இந்த இடத்த வந்து நம்ம டல்கம் பவுடர் வச்சு மெர்ஜ் பண்ணிவிட்டா இதுவும் அப்படியே ஜாயிண்ட் ஆகி ஒரே ஈவனா ஒரே ஃபினிஷிங்ல நமக்கு அந்த ஃபிஷ்ஷோட பாடியிலேயே அந்த டெயில் வந்து அப்படியே ஷேப் அப்படியே அப்படியே ஜாயிண்ட் ஆகி இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் Sir, are you doing this on the liner side or on the back side, sir? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து He's doing it on the back side, not on the liner side. அந்த ஷேப் நமக்கு பர்ஃபெக்டா கிடைக்கணும். அந்த மாதிரி லைட்டா டல்கம் பவுடர் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி சேம் மெத்தட்.
மறுபடியும் கொஞ்சமா நம்ம மோல்டிங் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மிக்ஸ் பண்ணாதான் இது ட்ரை ஆகாம இருக்கும். இல்லைன்னா வந்து நமக்கு வேஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டுமே ரேஷியோ வந்து ஒரே அளவா எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி நமக்கு கையில ஒட்டுதுன்னா கொஞ்சமா தங்கம் போட்டு தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு இதே மாதிரி ஆஃப் ஒயிட் கலர் ஷேட் வந்து நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நல்லா ரெண்டு இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மெர்ஜ் ஆகி நமக்கு ஆஃப் ஒயிட் கலர் ஷேட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம இந்த கீழே அதுக்கு அதோட சின்னதா எடுத்துட்டு இதே மாதிரி பண்ணிக்கங்க. ரவுண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி ஒன் சைட் அதை அப்படியே திருப்பி வச்சு இன்னொரு சைட் வந்து ரொம்ப தைக்காம ஒரு இந்த மாதிரி ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஷேப், இந்த ஷேப் ரெண்டு சைடும் நடுவுல மட்டும் இதா இருக்கணும். ரெண்டு சைடு இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டெய்ல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த இது கீழே இருக்கிற இந்த டெய்ல்ஸ் வந்து நம்ம வைப்போம். இதே மாதிரி ஒன் சைடு மட்டும் நம்ம நெக்ஸ்ட் அதே மாதிரி சின்னதா அதை விட சின்னதா எடுத்துட்டு நம்ம இதுக்குள்ள இப்படி இது இந்த டெய்ல நம்ம சின்ன பாலா எடுத்தோம். இதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதா நம்ம வந்து பால் உள்ள பிடிச்சிட்டு நம்ம அந்த ஒன் சைடு மட்டும் நம்ம ரோல் பண்ணா இந்த ஷேப் போகும். Your video is muted. இந்த கீழே இருக்கிற டைம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த ஜூம் மீட்டிங் வந்து டைம் வந்து இன்னும் 5 minutesல இந்த லிங்க் கட் ஆகும். மறுபடியும் வந்து ரீஜாயின் வந்து மறுபடியும் அதே லிங்க்ல போய் ஒரு 2 minutes கழிச்சு அதே
லிங்க் கிளிக் பண்ணி ஹலோ ஹலோ மறுபடியும் மியூட்ல இருக்கு உங்கள்ட்ட போவாங்க. இந்த 5 மினிட்ஸ்ல வந்து ஆடியோ இது மியூட்ல cut இருக்கு. ஆகும். இது கட் ப்ளீஸ் ஆனதும் அன்மியூட் இதே பண்ணிருக்கீங்களா லிங்க் சார்? போயிட்டு ஒன்றும் கேட்கல. மறுபடியும் கிளிக் பண்ணி உள்ள வாங்க. ஹலோ ஸ்ரீனிவாசன் சார், உங்க மைக் மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அந்த கீழே இருக்கிற டைமும் நம்ம போட்டோம். இதே மாதிரி ஹலோ இந்த ஃபிஷ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஹலோ இங்க வந்து நம்ம வெறும் ஹலோ லைனா ஃபினிஷ் பண்ணிருக்கோம். ஹலோ ஹலோ லைனா ஃபினிஷ் பண்ணிருக்கோம். இதுல வந்து நம்ம இந்த இது வச்சு நம்ம இந்த மோல்டிட்ல வந்து நம்ம அந்த ஃபிஷ்ஷோட உடம்புல வந்து நமக்கு என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் வந்து நம்ம இது கொண்டு வரோம். ஐஸ், இது இந்த டெய்ல இருக்கிற லைன்ஸ், இது எல்லாமே வந்து இந்த உடம்புல இருக்கிற பாடியில இருக்கிற அந்த கர்வ் லைன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம இந்த டூத்பிக் வச்சு நம்ம பண்ணணும். இது வந்து ட்ரை ஆகுறதுக்கு முன்னாலேயே பண்ணணும். இது வந்து இது ஒரு ஃபிஷ் முடிக்கிற வரைக்கும் இது ட்ரை ஆகல. இது வந்து இந்த ஃபிஷ்ஷும் பண்ணிட்டு நீங்க இதுக்கு வந்து நம்ம இதுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து டைட் ஆயிடும். நம்ம வந்து இதுல எந்த ஒரு லைன்ஸோ எந்த இதுவுமே நம்ம பண்ண முடியாது. இதை வந்து நம்ம எடுக்கவும் முடியாது. அப்படி எடுத்தாலும் வந்து நம்ம எந்த ஒரு ஆல்டர்னேஷன் எதுவுமே பண்ண முடியாது. பிரஷோட இருக்கு. பிரஷோட பேக் சைடு வச்சு நம்ம ஐஸ் வந்து நம்ம ஐஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இது உடம்புல இருக்கிற நம்ம கர்வ் லைன்ஸ் வந்து நம்ம இதுல டிரா பண்ணணும். ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் தி மாடல் சார். கேமரா இஸ் ஷிஃப்டட். ஹலோ ஹலோ கேமரா சென்டர்ல இல்லைங்க. இட்ஸ் நாட் விசிபிள் ஃபார் அஸ். யா ஓகே ஓகே. What is the base, sir? Glass or mount board? Glass, ma'am. 2 mm glass. Okay, sir. Thank you. இந்த கர்வ் லைன்ஸ் வந்து நம்ம போடணும். இந்த கர்வ் லைன்ஸ் போட்டுட்டு இது ட்ரை ஆகிறதுக்கு முன்னால நம்ம போட்டாதான் நம்ம இந்த கர்வ் லைன்ஸ் வந்து நமக்கு இதாகும். ட்ரை ஆச்சுன்னா நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபேன் ஓடும் போது இந்த ஒர்க்கு பண்ண முடியாது. ஏன்னா வந்து குயிக்கா இந்த 10 மினிட்ஸ்ங்கிறது வந்து 5 மினிட்ஸ்னா 6 மினிட்ஸ்லயே வந்து அந்த ஃபேனோட இதுக்கு வந்து அது காஞ்சிடும். ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம இது ஆல்டர் ஒர்க்கு பண்ண முடியாது. இந்த டெய்ல லைன்ஸ் வந்து நம்ம
இந்த மாதிரி டெய்ல வந்து இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கணும். ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம அதோட எஃபெக்ட் வந்து நம்ம வச்சு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ ஒரு ஃபிஷ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ஒரு ஃபிஷ் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஃபிஷ் வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிஷ் நம்ம நெக்ஸ்ட் ஃபிஷ் வந்து நம்ம இதே மாதிரி தான், இதே மெத்தடு, இதே A+ யூஸ் பண்ணி ஃபெவிகால் A+ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டா நம்ம ஃபிட் பண்ணணும். மோல்டிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். இதே சேம் மெத்தட் இந்த மெத்தட் இந்த ஃபிஷ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி கீழே இந்த ஃபிஷ்ஷையும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இது ரெண்டுமே நம்ம ஃபினிஷ் பண்ணினதுக்கு அப்புறமா வந்து நம்ம கிளாஸ், அதாவது நம்ம கிளாஸ் கலர் வந்து நம்ம இந்த லீஃப் எல்லாத்துக்கும் நம்ம ஃபில் பண்ணணும். இந்த லீஃப்க்கு அதாவது பேக்ரவுண்ட் வந்து நம்ம கிளாஸ் கலர்ல நம்ம ஃபில் பண்ணணும். இதே மாதிரி அந்த ஷேப் வரைக்கும் நம்ம மோல்டிட்ட நான் ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த ஷேப் நம்மளா கொண்டு வரணும். அவுட்லைனை விட்டு நமக்கு வெளியே வந்துருச்சு அப்படின்னா நம்ம டூத் பிக் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். டூத் பிக் வச்சு நமக்கு அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுக்கு பாருங்க, இதோ இந்த ஃபிஷ்ஷோட லிப்ஸும் இந்த ஃபிஷ்ஷோட லிப்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது நம்ம ஃபிஷ் அந்த டிசைன்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி அதே மாதிரி சேம் மெத்தட் இந்த டெய்லுக்கும் அதே மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு ஒன் சைடு மட்டும் இப்படி இது பண்ணிட்டுருங்க. பண்ணிட்டு Hello, sir. Hello. Ma'am? Hello. Ma'am, Sir, we சொல்லுங்க. have to leave black outline while sticking molded. Hello. Ma'am, that is give a perfect shape and identify to the shapes
But sir, Liner has to be is it given, ma'am, first liner has to be given, it has to dry, after that they are doing the molded work on the reverse no, side. but no. When we are sticking molded, we have to leave a black outline also for good look, for good, better effect. The painting will look good. We have to leave black outline. Excuse me, black outline will be in the other side. Yeah, So ma'am. we are doing, Back side. yeah, we are doing mold it only at the back side of the glass. Yeah, ma'am. black outline. Yeah, I know. Other side. Using a CD marker pen, ma'am. You are speaking backside of the glass, no, sir? Yes, Yeah, ma'am. yes. Hello, sir. Sorry, once again, I'm asking you, sir, you are doing backside of glass? Back side outline. Okay, sir. Marker pen, ma'am. This which design is marker pen. Leaf Yeah. design only cone out. 3D cone. 3D. finish பண்ணியாச்சு. இந்த ஃபிஷ் finish பண்ணியாச்சு. இதுக்கு எஃபெக்ட் பிரஷோட பேக் சைடு ஐஸ். The body structure. The tail lines. இதுல வந்து லைன் வந்து நம்ம இந்த லைன் வந்து க்ளோஸா போகணும். மோல்டிட் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிடும். இப்போ மோல்டிட் ஒர்க் வந்து 2 ஃபிஷ்ஷுக்குமே ஃபினிஷ் பண்ணிடுச்சு. மோல்டிட் ஒர்க் வந்து ஃபிஷ் வந்து 2 ஃபிஷ்ஷுக்கும் மோல்டிட் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம கிளாஸ் கலர், அதாவது மோல்டு, இந்த மோல்டிட் வச்சு நம்ம இந்த ஃபிஷ் வந்து ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு வந்து நம்ம கிளாஸ் அவுட்லைனர் வச்சு நம்ம அவுட்லைன் எடுத்துருக்கோம். அதுல வந்து நம்ம கிளாஸ் கலர் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இந்த கிளாஸ் கலர் நம்ம இந்த லீஃப்க்கு, அதாவது லீஃப் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். கீழே வந்து ஏதாவது இப்படி இந்த இதுக்கு இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து இப்போ நம்ம இப்போ இது வந்து 10 minutes 15 minutes ஆகும் இது ட்ரை ஆகிறதுக்கு. இது ட்ரை ஆகிற அது வரைக்கும் நம்ம இப்படி திருப்பி கீழே வச்சோம்னா நம்ம வந்து நமக்கு அந்த இதெல்லாம் இந்த மோல்டிலாம் வந்து நமக்கு டிசைன் வந்து இதாயிடும். அதனால வந்து நம்ம இப்படி திருப்பி இது மேல வந்து ஏதாவது ஒரு இதுக்காக நம்ம இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணலாம். கிளாஸ் கலர் பண்ணுவோம். கிளாஸ் கலர் இப்ப கிளாஸ் கலர் லீஃப் வந்து கிரீன் அண்ட் yellow 2 ஷேட்ஸ் வந்து நம்ம ஷேடிங்ல நம்ம கொடுப்போம். இந்த கிளாஸ் கலர்ல நம்ம இந்த லீவ்ஸ் வந்து நம்ம ஷேடிங்ல நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர் எடுத்ததும் நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம்னா நமக்கு பபிள்ஸ் வந்து அந்த கிளாஸ்ல வந்து இதாகும். அந்த கிளாஸ்ல பபிள்ஸ் இதாச்சுன்னா நம்ம அது அந்த பபிள்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்ததும் வேஸ்ட் கிளாத்ல இப்படி ஃபுல்லா வந்து இது சாச்சிங்கன்னா நமக்கு வேஸ்ட் ஆகாது. நமக்கு அந்த முன்னால அந்த இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இது கொஞ்சம் இப்படி சாச்சிட்டு நீங்க இப்படி எடுத்து இப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா நமக்கு பபிள்ஸ் வராது. பபிள்ஸ் வந்து நமக்கு வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம பண்றோம். இப்ப கிரீன் வந்து ஆஃப் தான் கொடுக்கணும். பபிள்ஸ் வந்துச்சுன்னா பிரஷ் பேக் சைடு பண்ணீங்கன்னா அது போயிடும் இந்த பபிள்ஸ். ஆஃப் இது மட்டும் நம்ம கொடுத்துட்டு இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாட்டில் ஓப்பன் கலர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்ணோம்னா பபிள்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். நம்ம பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாம யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேஸ்ட் கிளாத் எடுத்துட்டு நம்ம இப்படி ஃபுல்லா நம்ம இப்படி சாய்ச்சோம்னா நமக்கு இது வேஸ்ட் ஆகாது. நமக்கு அந்த பபிள்ஸ்லாம் வந்து இப்படி வச்சு இது பண்ணீங்கன்னா அந்த முன்னால் அந்த இதெல்லாம் வந்து இதாயிடும். நம்ம அப்புறமா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு பபிள்ஸ் இல்லாம வரும். பபிள்ஸ் இல்லாம நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து இப்ப நம்ம எடுத்ததும் நம்ம வச்சோம்னா நமக்கு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். பேக் சைடு, அதாவது பிரஷோட பேக் சைடு வச்சு இப்படி ஒரு பண்ணணும்.
ஆஃப் மட்டும் தான் லீஃப்ல வந்து நான் ஆஃப் இது மட்டும்தான் நான் வந்து கிரீன் கொடுக்குறேன். ஆஃப் இது மட்டும் நான் கிரீன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எல்லோ கலர் அதே சேம் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததும் முன்னால க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லா இப்படி சாய்ச்சிட்டு நீங்க இங்க ஒர்க் பண்ணா நமக்கு பபிள்ஸ் இல்லாம நம்ம பண்ணணும். சார் ஒரு டவுட் கேட்கலாங்கம்மா? எஸ் மேம். சார் ஷில்பகரா ரிவர்ஸ் அந்த ஃபிஷ்ல இருந்தா அப்போ இது 3 ரிவர்ஸ்ல எப்படி சார் அது? அப்போ ஃபிஷ் மேல பெயிண்ட் பண்ணணுமா சார்? அக்ரலிக் கலர் வச்சு நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம அதுல வந்து நம்ம மோல்டிட்ல ஒர்க் பண்ணிருக்கோம். அது மேல வந்து நம்ம ஃபிஷ்ஷோட எஃபெக்ட் வந்து நம்ம அந்த அது மேல நம்ம பெயிண்ட் பண்ணணும். சார் அப்ப எது சார் கரெக்ட் சைடு? அந்த எம்போஸ் ஆன சைடு கரெக்டா இல்ல இப்ப நீங்க பண்ற சைடு கரெக்ட் சைடா சார்? எம்போஸா இருக்குல்ல மோல்டிட் ஒர்க் பண்ணிருக்கோம்ல அதுதான் கரெக்ட் சைடு. நம்ம இந்த கிளாஸ் கலர் வந்து பேக் சைடு தான் நமக்கு தெரியும். ஃப்ரண்டா நம்ம இப்படி திருப்பி பார்த்தோம்னா நமக்கு அந்த இது நமக்கு எஃபெக்ட் தெரியும். ஆனா நம்ம கரெக்ட் சைடு வந்து நம்ம ஃபிஷ்ஷோட சைடு ஃபிஷ் இருக்கு பாத்தீங்களா அதுதான் நம்ம கரெக்டான சைடு. ஓகே சார். ஓகே தேங்க் யூ சார். ஓகே மேம். இப்ப ஆஃப் வந்து எல்லோ ஆஃப் கிரீன் பிரஷ் யூஸ் பண்ணி நம்ம